1-2 வாசிங்களா. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நம்ம அநேக முறை இந்த சங்கீதத்தை தியானிச்சிருப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம். என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தரை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். நல்ல வார்த்தை பிரியமானவர்களே. கர்த்தரை நீங்கள் துதிப்பதுனால நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்களா, அது உங்கள் அறிவுக்கு எட்டுதோ இல்லையோ, நீங்கள் கர்த்தரை துதிப்பதுனால அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவீங்க என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நீங்கள் துதிப்பதுனால, துதித்து அந்த துதி நிமித்தம் நீங்கள் அவர் என்ன செய்றீங்க, பிரஸ்தாபமாக்குவீங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவரை பாடி அவரை என்ன செய்யணுமா. அப்போ துதிக்கிறதுனா என்ன, பாடுறதுனா என்ன? நீங்க வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:7 வாசிங்க. கர்த்தருக்கு 2 வந்துட்டா, துதியாக பாடும்படி. ஆமாம், அவர் எழுதி கொடுத்துட்டார். நீங்கள் இப்படி இப்படிலாம் என்ன செய்யுங்க. இதே 1 நாளாகமம் 16:37 நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரு 4000 பேர் அவர் நிறுத்தியிருப்பார் பாட்டு பாடுறதுக்கு கொயரை. இப்போ நம்மளாம் சிஎஸ்சி சர்ச்சில் பார்க்குறோம் பாடகர் குழு, அப்பவுமே அவர் நிறுத்திட்டார். அதே 1 நாளாகமம் அறுபத்தெட்டு பேர். இதுல நீங்க இப்போ 23 நினைக்கிறேன். 1 நாளாகமம் 23:5 வாசிங்களா. துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவிட்ட கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக வேண்டும் என்று தாவீது சொல்லி, எவ்வளவு அவனுக்கு பாருங்களேன், சம்பளத்தை கொடுத்து நீங்க பாட்டு பாடினா போதுங்கிறான் ஆண்டோட. அதுக்கு எத்தனை பேர்? 4000 பேர். அப்ப அந்த ஸ்தலம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். ஏன் துதிக்கணும்? இப்ப அதுதான் கேள்வி. கர்த்தரை துதிக்கணும். அவன் சொல்றாரு, ஏன் துதிக்கணும்? திரும்ப வாங்க 105ஆம் சங்கீதத்துக்கு. 105:3 வாசிங்களா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவரின் இதயம் மகிழ்வது. அடுத்து திரும்ப 4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். 6 வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும். ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயமான காரியம் உண்டு, அற்புதமான. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகணும், தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாரு. யார் அவர்? யோசேப்பு. போகணும், நேராக அரண்மனைக்கு கொண்டு போகலாம, நேராக ஒரு பெரிய அதிசயத்தை நடப்பித்து ஒரு அற்புதத்தை செய்து அவனை நேராக அரண்மனைக்கு. புரியுதா நான் சொல்றது? புரியுதுல்ல? எப்படி கொண்டு போகலாம்? ஒரு ராஜ மேன்மையோடு கொண்டு போகலாம் இல்லை, அவனை குழியில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, முதல்ல இறக்குறாங்க. திரும்ப ஒருத்தர் தூக்கி அவனை விற்றுருவோன்னு ஐடியா கொடுக்குறான். திரும்ப அவனை வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கா? ஆமாம், அவனை விற்கிறாங்க. அவனை விற்று திரும்ப அவர் போத்திபார் வீட்டுக்கு போகணும். அங்கே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அங்கேருந்து மறுபடி சிறைச்சாலைக்கு போகணும். வாசிங்களா சங்கீதம் 105 அவர் சொல்கிறாரு, அவங்க சொற்ப ஜனம் 12 சொல்கிறாரு, அவங்க சொற்ப ஜனமா, அவங்க ஒரு ஜனத்தை விட்டு ஒரு ஜனத்துக்கு போகிற அளவுக்கு கம்மியான ஜனங்கள் இருந்தாங்களா. 14 சொல்கிறாரு, அவர்களை ஒடுக்கும்படி அவர் யாருக்கு என்ன செய்யலையா, ஒருவருக்கு இடம் கொடுக்கலையா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் இவங்களை அங்கே கொண்டு போகிறதுக்காக ஒரு மாபெரும் காரியம் செய்கிறார். அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக நாடுகளில் பஞ்சத்தை வருவிக்கிறார், தேவன் வருவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தேசத்திலே
பஞ்சத்தை வருவித்து நமக்கு இவ்வளவு நாள் ஆகாரம் என்னும் ஆதரவுகள் தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகம் என்கின்ற ஆதரவு கூட தேவன் கொடுத்தார் பிரியமல்ல. அதுக்காக அவரை துதிக்கணும். அவர் செய்த காரியம் மாபெரும் காரியம், நம்முடைய அறிவுக்கு எட்டாது, நம்ம நாலேஜுக்கு எட்டாது. அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை உங்களுக்காக தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கார் பிரியமானவர்களே. அநேக காரியம் நம்முடைய அறிவுக்கு எட்டாது, நம்முடைய நாலேஜுக்கு தெரியாது, நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. அதான் சங்கீதம் சொன்ன, எனக்காக யாவையும் வாசல்களா சங்கீதம் 138 நினைக்கிறா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போதும் பிரியமானவர்களே. என்னென்ன செய்திருக்கிறான்னு பார்த்தா நம்ம நிறைய பார்க்கலாம். ஒன்னே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மீகா 6:5 நினைக்கிறேன், வாசிங்க. நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். கர்த்தருடைய நீதி என்னதென்று. நமக்காக எதிரடியான யோசனை நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் பிசாசும் கூட பண்ணுவான் பிரியமா. நம்ம சொந்த பந்தம் பண்ணுவோம், நமக்கு எதிராளியானவர் பண்ணுவான், நம்ம கூட இருக்கிறவன் பண்ணுவான், நம்முடைய பார்ட்னர் பண்ணுவான், நம்ம கூட சுற்றுறவன் பண்ணுவான். ரெண்டு பேரும் இப்ப திட்டம் சேர்ந்துட்டாங்க. அதாவது ஒருத்தன் பணத்துக்காக சேர்ந்து விட்டா, ஒருத்தன் நம்மளை அழிக்கணுங்கிறதுக்காக சேர்ந்துட்டா. பாலாக்குங்கிறதா மோவாப் ராஜா, அவன் அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இவர் என்ன செய்யறாரு? சப்போர்ட் பண்றாரு. சித்தின் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்ன என்று கர்த்தருடைய நீதிய அது நம்முடைய அறிவுக்கு எட்டாது. இவங்கெல்லாம் ஆடி பாடி சாப்பிட்டு புசித்து திருப்தியா இருக்காங்க. நீங்க இப்ப வாசிக்க, வீட்டுல போய் வாசிங்க. என்ன ஆகுமோ 22, 23, 24, 25 இவங்களுக்கே தெரியாது நம்மள இப்படி ஒருத்தர் சபிக்க வரப்போறான், நமக்கு விரோதமா திட்டம் போடுறாங்கிறது யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, மோசேக்கே தெரியாது பிரியமானவர்களே. தேவன் அவர்களுக்காக என்ன செஞ்சாரு? ஆமா, வைராக்கியமா நின்னா. என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? தொடர்வதுக்கு நான் யாருக்கு இடம் கொடுக்கல. 105 சொல்றாரு, அவர்களை ஒடுக்கும்படி அவர் யாருக்கு என்ன செய்யலையா? ஒருத்தருக்கு இடம் கொடுக்கல பிரியமானவர்களே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனை வனாந்திரத்துல கிடக்குறோம். அந்த வனாந்திரத்துல தான் அத்தனை பேரும் நடக்க முடியும். சிட்டி உள்ள இருக்கிற பாதையில நடக்க முடியுமா? ஒரு ஊருக்குள்ள போயினா அந்த ஊருக்குள்ள பாதை எப்படி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல? இந்த காலத்துல 8 வழிச்சாலும் இப்போ நம்ம எத்தனை வருஷம் அவங்க புறப்பட்ட ஜனம் எத்தனை வருஷம் இருக்கும்? அப்போ ஊருக்குள்ள என்ன செய்ய முடியாது? அவ்வளவு பேரை கூட்டிட்டு ஆடு மரம் வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? அப்ப எந்த பாதையில நடக்க முடியும்? இல்லை, நீங்க கவனிக்கிறீங்களா? புரியுதா? எந்த பாதையில நடக்க முடியும்? வனாந்தரத்துல நடக்க முடியும். அங்க ஒண்ணுமே இருக்காது பிரியமானவர்களே. அவருடைய வழி எப்படி இருந்துச்சா? அவரு அப்படியே வழி அகலமாக்கினா. 63 ஏசாயா சொல்றாரு, ஆமா, இவர்கள் நடக்கும்படிக்கு ஒரு குதிரை வனாந்திர வெளியில நடக்கிறது போல. வாசிங்களா? வனாந்திரத்துல ஒரு குதிரை நடக்கணும்னா கண்ணை கட்டி விட்டு அந்த குதிரை நடக்க முடியும். அது ஓடும். கண்ணை கட்டி விட்டா கூட ஒண்ணுமே இடம்ல என்ன செய்யாது. வனாந்திரத்துல ஒரு குதிரையை கண்ணை கட்டி விட்டீங்கன்னா அது எப்படி ஓடும்? கண்ணு மண்ணு தெரியாம ஒரு நாள் எதுவுமே என்ன செய்யாது. மரம் இருக்குமா, கிணறு இருக்குமா, பள்ளம் இருக்குமா? அது ஒன்று போல சமவெளியில வனாந்திரமா இருந்தது. நம்ம பார்வைக்கு வனாந்திரம் மட்டும்தான் தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நடப்பதற்கு அது உகந்த இடம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை தேவன் நடத்தி கொண்டு வர பாதை குறைவுகள் காணப்படலாம். ஆமா, அதுக்காக தேவனை துதிக்கணும் பிரியமானவர்களே. அவர் செய்த அதிசயமான காரியம், அவர் செய்த அற்புதமான காரியங்கள் உண்டு. ஒன்று பாருங்களா, அதாவது இப்போ நான் ஒரு தவறு பண்ண போகிறேன். ஆனால் அந்த தவறு பண்ண போடுவதற்கு என்னோட கூட இருக்கிற பார்ட்னர், என்னோட தொழிலையோ என்னோட சகோதரனோ யாரோ ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்கார். நமக்கு என்ன வருது? கோபம் வருது. இவங்க வந்துட்டா நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம், நம்ம இதை அனுபவிச்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டேங்காரு? ஒருவேளை அவர் உலகத்தானா கூட இருக்கலாம். ஆனால் அம்மா வந்து கிறிஸ்தவங்களாக இருப்போம். ஆனால் நமக்கு அவர் என்ன செய்ய மாட்டேங்காரு? இல்லை, நம்ம ஒத்து வர மாட்டேங்கும். அவர் என்ன செய்யறாரு? தப்பான வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறார். யாரா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர், அவரோ நானோ, புரியுதா நான் பேசுறது? ஒரு தவறான வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். ஒன்று அவர் ஒத்து வராமல் இருப்பார், இல்லை நான் ஒத்து வராமல் இருக்கணும்னு வச்சுக்கிடும். ஆனால் அந்த தப்பு என்ன செய்யாது, நடக்காது. சரிண்ணா? ஆனால் இப்போ அவர் ஒத்து வந்துட்டாருன்னா 2 பேருக்குமே என்ன வந்துடுது? துணிகரம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு செக்கு வைக்கிறாரு மனிதர்களுக்கு. யார் மூலமா? நண்பர்கள் மூலமா, சகோதரன் மூலமா, அந்த பார்ட்னர் யாரா இருக்கட்டும், வீட்டில் மனைவி பிள்ளைகள் யாரா இருக்கட்டும், நீங்க தடுக்கிறவங்களா இருந்தா நீங்க தடுக்கிறவங்களாவே இருக்கணும் பிரியமானவர்களே. நீங்க எசைஞ்சு வந்துடாதீங்க. உங்களுடைய ஸ்டாண்டை விட்டு என்ன செய்ய, தன் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது.
இறங்கிட்டா கூட்டை விட்டு அடைக்கிற குருவியை போய் ஆயிடுமா? உங்களை அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அதில் நீங்கள் என்ன செய்யணும்? குறைவுகள் காணப்படலாம் பிரியமானவர்களே. ஆனால் இனி அது என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடமே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 12:7-8 வாசிங்க, முடிச்சிடலாம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, தப்பா இல்லை, நீங்க புரியுறதுக்காக சொல்றேன், ஒரு கிருபை, ஒரு மேன்மை, ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அது நிமித்தம் நான் பெருமைப்பட்டு, அது நிமித்தம் உயர்த்தாதபடிக்கு, அதாவது பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக. அதுதான் நம்ம பார்ட்னர். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? பார்ட்னர் தான் மனைவி நினைச்சிட்டு, அது மட்டும் இல்லை, தொழில சகோதரன், மேல கீழே அதிகாரி, உங்களுக்கு நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க இருக்க இல்லையா, அதுதான் முள், அதுதான் வறுமை, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் உயிரோடு இருக்க மட்டும் அவரை துதிப்பேன். அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். நான் உயிரோடு இருக்க மட்டும் அப்படி வசனம் இருக்கு தெரியுமா? சங்கீதம் 104 எடுங்க, பிந்திய போயில வரும் 23. பாடுவேன். அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு நன்மை செய்த அவன் ஒப்புக்கொள்றான். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரே, நான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான், நான் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொன்னவன் இங்க சொல்றான், நான் உயிரோடு இருக்க மட்டும் அவரை பாடுவேன். அப்ப அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வனாந்திரத்துல கடந்தான், சவுல் விரட்டினா, எத்தனை பிரச்சனைகள். பிரியமானவர்களே, எல்லாவற்றின் மத்தியிலையுமே அவன் சொல்றான், எனக்கு அவர் நன்மை செய்தாருங்க. உங்களை கடந்து வர பண்ண பாதை இருக்கு இல்லையா, ஒருவேளை குறைவுகள், பலவீனங்கள், குற்றங்கள், உடல வறுமை, ஏழ்மை, தரித்திரம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாய வழியிலையும். வாசிங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 21. இல்ல, என்னை சிநேகிக்கிற 21 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். நம்ம நினைச்ச அந்த நீதியின் வழியில் நடக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த உபத்திரவத்தை கொடுத்ததுனால, அந்த பிரச்சனை வந்ததுனால, அந்த பாடு, அந்த போராட்டம் நமக்கு வந்ததுனால அவர் நம்மளை கருத்தை பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறார். நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ள நான் என்ன விட்டுருந்தா இல்ல, நான் அவர் கையை விட்டுட்டு கூட நான் பேர்ந்திருப்பேன். ஆனா அவர் கையை பிடிச்சதுனால, அவர் என் கையை பிடிச்சதுனால நியாய பாதைகளுக்கு உள்ள, நியாய பாதைகளுக்கும் வாசிங்க. ஆமா, புரியுமா? நான் தனியா நடக்க முடியாது அந்த நீதியின் நியாய பாதையில. ஆனா குறைவுகள் காணப்பட்டுச்சு. இப்பவும் ஒவ்வொரு குறைவிலையுமே தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருவார். நீங்க மனம் திரும்ப விரும்பும் போது எப்படிப்பட்டவரோன்னு நினைச்சா, வேற ஒண்ணுமே நினைக்கல, இயேசு எப்படிப்பட்டவரோ நினைச்சா ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். பிரியமானவர்களே, நீங்க மனம் திரும்புவதற்கு எப்பொழுதும் இயேசு கிட்ட வாங்க, இயேசுவோடு இருங்க. அவர் எப்படிப்பட்டவர் நினைங்க, அவர் தாம் எப்படிப்பட்ட, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அவர்கள் நம்ம ஏராளமான மன்னிப்பு உண்டு, கிருபை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். தேவனிடத்தில் சேருவோம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து வழிநடத்துவார். தேவன் கொண்டு சங்கீதக்காக தேவனை சோதரிக்கலாம்.